ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தா அவன் யார்? 100 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் யார்? அப்படிதான் இருக்கு ஒரு இன்ஸ்டா பிரபலத்தோட கதை. நம்ம பொதுவாக இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறது. இருந்தாலும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம். இன்ஸ்டா பிரபலம் டு அகோரி இருக்கு. இதில் தப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. அவர் ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு, அதில் பயணிக்கிறாரு. உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலையா ஒதுங்கிப்போ. இதுதான் நம்மளுடைய கருத்து. இப்போ அவர் ஒரு கொள்கையை, ஒரு மதத்தை, ஒரு கடவுளை வணங்குறாரு. நான் இந்த கடவுள் மூலமாக நிறைய பண்ணுறேன், நிறைய உதவி செய்கிறேன், நிறைய பேருக்கு அருள் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக கிளம்பியிருக்காரு. விடுங்க, போகட்டும். எவ்வளோ தூரம் போகணுமோ போகட்டும். நீங்கள் 100 பேர் சேர்ந்து அந்த ஒத்தால் எதுக்கும் போது தானே நமக்கு பல டவுட்டுகள் இருக்குது. இப்போ எதுக்கிற 100 பேரும் அப்போ நல்லவங்களா? நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க, நானும் ஒரு கடவுளை கும்பிட்றேன். நமக்கும் கடவுள் மேலே பக்தி இருக்குது, கடவுளை வணங்குவோம், கடவுளை கொண்டாடுறோம். இப்போ நீங்கள் ஒரு கடவுளை கும்பிடுறீங்க, கொண்டாடுறீங்க, பூஜை செய்கிறீங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்டா பிரபலமும் ஒரு கடவுளை கும்பிடுறாரு, அந்த கடவுளுக்கு வந்து அருள் வாங்கி மக்களுக்கு சொல்கிறேங்கிறாரு. நீங்கள் 100 பேர் சேர்ந்து அதை எதிர்க்கும் போது தான் நீங்கள் 100 பேருமே நல்லவங்களா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. சோசியல் மீடியாவுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ எது கிடைக்கும்? சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் தற்போதைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். சோசியல் மீடியாவில் எந்த பேஜை திறந்தாலும் அந்த நபரை பற்றி தான் பேசுகிறாங்க, அவரை பற்றி தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் கோயிலுக்கு போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நிறைய பேரை அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க ஆஃபீஸில் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒன்று சொல்லுவாங்க, ஒரு படத்தில் ஒரு டைலாக், எதிரிகள் தானால உருவாக்குறதில்லை, நம்மளா உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யாருமே கண்டுக்காமல் இருந்தால் ஒருவேளை அந்த இன்ஸ்டா பிரபலம் அந்த அகோரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு காணாமல் கூட போயிருக்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாம் சேர்ந்து அவரை பெரிய ஆளாக்கி விட்டுட்டீங்க. இனி அவரை தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா வேடிக்கையாகவும் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. 100 பேர் பத்தியில் பிரபலமாக இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் அழிக்கிறன்னு நினைக்கிறீங்க, அவர் வளர்ந்துக்கிட்டே போகிறார். இப்படி தான் ஒரு சின்ன பையன் ஒருக்கா, நான் 9 நாளில் நடந்துட்டேன் 9 மாதங்கிறது பதிலாக 9 நாளில் நடந்துட்டேன்னு வாய் தவறை சொல்லிட்டா. அதை நீங்கள் பெரிய விஷயமாக்கி அந்த பையனை வளர்த்து விட்டீங்க. அவன் வளர்ந்துட்டான், எங்கேயோ போயிட்டான். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஆளாளுக்கு சண்டை போடுறதையும் அல்றதையும் திட்டுறதையும் சவால் விடுறதையும் பார்த்தா ஏதோ அவன் தான் நல்ல மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா சவால் விடுறவங்க எல்லாம் சுற்றி பார்த்தா அவங்க பேக்ரவுண்டை பார்த்தா எனக்கு அவன் மேலேயும் ஒரு நம்பிக்கை வரல. அவன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, சவால் விடுறவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவனை விடுங்க, எல்லாரும் கடவுளை தான் கும்பிடுறான். அவன் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தினாங்கன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, அந்த கடவுளை அவனை பார்த்துக்கணும். விட்டுடுங்க, கடவுள் கிட்ட விட்டுடுங்க. நீங்கள் கடவுள் கிட்ட விடாம இப்போ அவனை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது எப்படி தெரியுமா சொல்றது? நம்ம தொழிலுக்கு எதிராட்டு இன்னொருத்த வந்துட்டாரு, அவன் நம்ம வாழ விடக்கூடாது, வரவிடக்கூடாது, அவன் முகத்தை மக்கள் மத்தியில் தெரிய விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை இருக்கும்போது நீங்கள் எல்லாம் போய் தரமானவங்களோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. பரவாயில்ல, நான் யாருக்கும் எந்த இதுவும் சொல்லலை, யாரையும் தப்பாகவும் சொல்லணும்னு சொல்லலை. விடுங்க, அவன் பாட்டுக்கு விடுங்க. அவன் தப்பு செஞ்சால் கடவுள் பார்த்துப்பாரு, நல்லது செஞ்சால் அதுவும் கடவுள் பார்த்துப்பாரு. அதை விட்டு கேட்டு சும்மா இருந்தவரை ட்ரெண்ட் பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் ஓப்பன் பண்ண முடியல, ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணால் முதல்ல அவரோட முகம் தான் வருது. கடவுள், நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை ஆகிறீங்க, கடவுளை வச்சு ஒரு அருள்வாக்கு சொல்கிறீங்கன்னா கடவுள்கிட்டே விடுங்க. ஐயோ கடவுளே, அவன் நல்லவனாக இருந்தால் நல்லவனாக இருக்கட்டும், அவன் தப்பு செஞ்சிருந்தா அவனுக்கு தான் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. இந்த சோசியல் மீடியா அவனை விட்டுடுங்க. அவன் பாட்டுக்கு போகட்டும். இன்னைக்கு பாருங்க, நான் எதாச்சும் என்ன காலையில் ஓப்பன் பண்ணும்போது அவன் ஊரில் போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு எல்லாம் சில சமூக வலைதள நண்பர்கள் வந்து அவனை பார்த்துருக்கீங்களா, இருக்கீங்களா, அவனை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. பார்க்கும்போது ஒரு கண்டென்ட்டை தான் மக்கள் சோசியல் மீடியாவில் கிரியேட் பண்ணுறது எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. விடுங்க, அவன் பாட்டுக்கு போகட்டும். எங்கே போய் நிற்கணுமோ அங்கே போய் நிற்பான். ஒரு நாள் திரும்பி வரும்போது அப்போ நீ பேசுங்க, ஏன்பா நீ எல்லாம் இப்படி பண்ணியே, இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேளுங்க. அதில் ஒரு நேரம் இருக்குது. வர்றதுக்கு முன்னாடி அவனை நாங்கள் 10 பேர் சேர்ந்து எதுக்கு ஒன்று சொன்னேன், அந்த 10 பேர் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது.